தற்போதைய உடனுக்குடன் நேரலை. கள்ளக்குறிச்சியில் ஊதியம் வழங்க கோரிய தூய்மை பணியாளர்களுக்கு திமுக நிர்வாகி மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நகராட்சி ஆணையரிடம் சம்பளம் கேட்டு வந்த தூய்மை பணியாளர்களுக்கு திமுக நிர்வாகி மிரட்டல் விடுத்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி நகராட்சி சார்பில் சுமார் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாதம் ஊதியம் வழங்கவில்லை என கூறியும் தொடர்ந்து 4 மாதங்களாக ஊதியம் சரியான தேதிக்கு வழங்கவில்லை எனவும் தூய்மை பணிகளை பாதியிலேயே இன்று நிறுத்திவிட்டு நகராட்சி ஆணையரிடம் ஊதியம் கேட்பதற்காக நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் நகராட்சி அலுவலகத்தில் இல்லாததால் இவர்களை கண்ட நகராட்சி தலைவர் தூய்மை பணியாளர்களை அழைத்ததாக கூறப்படுகிறது. நகராட்சி தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்துள்ளதாக செய்தியாளர்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் அங்கு செய்தி சேகரிக்க சென்றதை அறிந்த திமுக நகரசபை தலைவர் சுப்ராயலு உடனடியாக தூய்மை பணியாளர்களை அழைத்து யார் செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தது எனவும் உங்களுக்கு ஊதியம் செய்தியாளர்களே வழங்குவார்கள் எனவும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் 6 மாதம் ஊதியம் வழங்க முடியாது என மிரட்டும் தோணியில் தூய்மை பணியாளர்களை திமுக நகரசபை தலைவர் சுப்ராயலு எச்சரித்தார். மேலும் நிர்வாகம் தான் உங்களுக்கு சோறு போடுகிறது எனவும் செய்தி சோறு போடவில்லை எனவும் இதுவே கடைசி எனவும் எச்சரித்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் தூய்மை பணியாளர்களோ எங்களுக்கு சரியான தேதியில் சம்பளம் வழங்கினால் மட்டுமே நாங்கள் கரண்ட் பில் கட்ட வேண்டும், வீட்டு வாடகை கட்ட வேண்டும் என புலம்பி வருகின்றனர். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாத திமுக நகர்மன்ற தலைவர் சுப்ராயலு தூய்மை பணியாளர்களை பார்த்து நீங்கள் செய்தியாளர்கள் தகவல் அளித்தால் உங்களை வேலை விட்டு தூக்கி விடுவேன் என மிரட்டியதால் அங்கிருந்து தூய்மை பணியாளர்கள் புலம்பி சென்ற சம்பவம் இங்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. பேப்பர்காரனை கூப்பிட்டீங்கன்னா 3 மாதம் கொடுக்குவானான்னு சொல்லுவேன். பேப்பர்காரனுக்கு போய் சம்பளம் வாங்கிக்குவாங்க. புரியல? இந்த லொல்லு வேலையெல்லாம் பண்ணீங்க 6 மாதம் ஆகும் நீ சம்பளம் வாங்கிறதுக்கு. ஆத்தூரில் 6 மாதம் சம்பளம் பணம் இல்லாமல் சம்பளம் கொடுக்காம இருக்காங்க. இங்கே மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லை. அதில் இன்னும் 4 நாள் முன்ன பின்ன ஆயிடுச்சு. அவங்க இதில் நம்ம திருக்கோயிலூர் இன்சார்ஜ் அங்கே 3 நாள் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் 3 நாளாக இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ளே நீ பேப்பர்காரனை கூப்பிட்றதும் நீ சம்பளம் கொடுக்கலன்னு கும்பை சேர்க்கறதெல்லாம் என்னது? ஏன் 2 பேர் வந்து பேச வேண்டியது தானே? ஏயா ஆத்தூர்ல 4-5 மாதம் சம்பளம் கொடுக்கல. அவங்க மாதம் 2 பேர் வந்து என்ன எதுன்னு கேட்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எதுக்கு இதை வந்து பேப்பருக்கு நியூஸுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் நிருபர்கிட்ட வாங்கிக்கிறீங்களா? நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறீங்களா? மாதம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே நகராட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நம்மளதும் ஒன்று.